இன்றைக்கு ஒரு நல்ல விடயத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஏற்கனவே நாங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தோம். அது எப்படி அந்த மேட்ரிமோனியில் ஃபில் பண்ணுறதுன்றெல்லாம் பார்த்துருந்தாங்க. இது ஷோட்டாக உங்களுக்கு திருப்பவும் இது இப்போ எப்படி இந்த கம்ப்யூட்டரில் காட்டினாங்க. இப்போ உங்களுக்கு மொபைல் ஃபோனில் எப்படி இருக்குமன்றது தான் இதில் பார்க்குற விஷயம். இதில் பாருங்கள், மொபைல் ஃபோனில் வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதில் லிங்க் அதில் போடுறோம். நீங்கள் எல்லாம் கேபிட்டல் போடக்கூடாது. matrimony.com அடிச்சிங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதே மாதிரி இருக்கும் பாருங்கள். இதில் ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணுறது இருக்குது, இதெல்லாம் இருக்குது. மேலதிகமாக நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கொள்ளலாம். அப்போ மொபைல் ஃபோனில் இதே மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக நாங்கள் மொபைல் ஃபோன் செட்டப்பில் எடுத்து நாங்கள் காட்டியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கான 2 மொழிகள்லையுமே இருக்குது. தமிழ் இருக்குது, ஆங்கிலமும் இருக்குது, தமிழும் இருக்குது. தமிழில் இப்படி தான் இருக்குது பாருங்கள். எல்லாம் மாற்றுமணி இருக்குது. உங்கள் வாழ்க்கை இதெல்லாம் விஷயம் எல்லாம் இப்படி இருக்குது. இலவச பதிவு, நீங்கள் இலவசமாக பதிஞ்சு விடலாம். உங்களை சுய விவரங்களை பார்க்கலாம். இதில் நீங்கள் எப்படின்னு சொன்னால், ஆரை நீங்கள் தேடுறீங்கன்னு தேடுவது ஆறு மணமகனையா மணமகளை தேடுறீங்களா, இத்தனை வயசுக்குள்ளே இருக்கணும்ன்றதெல்லாமே இதில் பார்க்கலாம். எந்த நாட்டுக்கு பார்க்குறீங்களென்றலாம் பார்க்கலாம். இல்லை எல்லா நாடும் கிளிக் பண்ணலாம். நீங்கள் உங்களை விருப்பம்னா நாங்கள் பின்னுக்கு அங்கே வரும், நீங்கள் அதில் கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். தனியாக கிளிக் பண்ணி தேடிக்கொள்ளலாம். இப்போ ஐக்கிய ராஜ்யம்னா யூகே தான் காட்டும். பிறந்தவர்கள் தமிழில் நாங்கள் பிரச்சனையில் இங்கிலீஷில் சில சில வார்த்தைகள் எங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் இங்கிலீஷ்லேயும் அவ்வளோ தூரம் கஷ்டமாக இருக்காது. அதுக்காக இப்படி இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கும். இது எங்களுக்கு இதில் போட்டிருக்க படமெல்லாம் மாதிரி சிவவீரம்னு சொல்லி நாங்கள் டெமோ மாதிரி போட்டிருக்கோம். இப்படி தான் நீங்கள் போட்டால் உங்களோட படங்கள் இப்படி தான் அதில் வரும். மொபைல் ஃபோனில் இப்படி தான் உங்களோட படங்கள் கீழே வரும். நீங்கள் ஆட் பண்ணுற படங்கள் எல்லாம் நீங்கள் இப்போ போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் இப்படி வரும். உங்களோட விருப்பம் அதிலேயும் நான் உங்களுக்கு காட்டுறேன். மொபைல் ஃபோனில் உங்களோட படத்தை நீங்கள் போடாமலாம். அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் அதில் கிளிக் பண்ணி செய்து கொள்ளலாம். இப்படி தான் இருக்கும். உங்களோட படங்கள் போட்டிங்களாண்டா என்ன தொழிலும் உங்களோட பேரோட வரும் வயசு இது உள்ள விஷயம் வரும். இதில் நீங்கள் அதில் போய் மேலதிக விஷயத்தை நீங்கள் தேடிக்கொள்ளலாம். பாருங்கள், ஈஸியாக இருக்கும். நீங்கள் கண்ண பேரிட்ட நாங்கள் புரோக்கர்கிட்ட காசு கொடுப்போம், இதை கொடுப்போம், கண்ணால் அலைஞ்சி தருவீங்களா, அதில் கிடைக்க மாட்டீங்கள். எல்லாரையுமே ஒரு தளத்திலே இணைக்கலாம். இதில் பாருங்கள், எல்லா எந்தெந்த நாளில் இருக்கிறார்கள் நோமலாக காட்டி கிடக்கு. இதை விடவும் எல்லா நாடுகளையும் போடலாம், உலக இதையும் போடலாம். UK, லண்டன், கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மன், சுவிஸ், ஆஸ்திரேலியா, அப்படி எல்லா இடமும் இருக்குது. கனவேருக்கு எங்களுக்கு நாங்கள் கன்னடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மாப்பிள்ளை கிடைக்கல, புரோக்கர்கிட்ட கொடுத்து நாங்கள் அண்டுவீங்க. உங்களோட படம் வாட்ஸ்அப்பில் ஏண்டி எல்லா கனவேர்கிட்ட கையில் தெரியும். உங்கள் பொம்பளை பிள்ளைன்ற படங்கள், உங்களோட பொடியல்ன்ற படங்கள் எல்லாமே குறிப்புகளோடு தெரியும். இப்போ அதெல்லாம் நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். ஆனால் காசுகளும் கேட்பீங்க, கல்யாணம் வேண்டாம் வந்து 2 பெரிய கரைச்சி கொடுத்து நீங்கள் அந்த காசுகளும் பெரிய தொகையெல்லாம் கேட்பாங்க, பர்சன்டேஜ் கேட்பாங்க. அப்போ அதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையணும்னா இது மிகப்பெரிய வாய்ப்பு. அதை தவிர்க்காதீங்க. வயசானாக்களை நீங்கள் தேடும்போது இதற்கான இந்த வழியையும் இதையும் காட்டி கொடுத்தா நீங்கன்னு சொன்னால் matrimony.com அனுப்பினீங்க என்றால் எல்லாம் வரும். இதில் பார்த்தீங்கன்னா டிக்டாக் இது வழியெல்லாம் படத்தை போட்டு அனுப்பியிருப்பாங்க. மணமகள் தேவையண்டு அப்படியெல்லாம் இல்லாமல் இதில் பாருங்க, உள்நுழைவு கிடக்குது. இதை எப்படி உள்நுழைவு இலவச பதிவு கிடக்குது. கிளிக் பண்ணினீங்கன்னா இப்படியே வரும், தமிழ்லேயே வரும், இங்கிலீஷ்லேயும் வரும். இப்போ நாங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தான் தான் இதில் விஷயம் இருக்கிற சில விஷயங்களை நீங்கள் கிளிக் பண்ணி பதிஞ்சு கொண்டு போக வேண்டியதான். இப்போ இதில் நீங்கள் பதிஞ்சு பாருங்கள் எப்படி வருதுன்றதை. ஃபுல்லாக பதிஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஃபுல்லாக பதிஞ்சால் இதில் ஈஸியாக தான் இருக்கும். இதில் ஒன்றும் இதை போகிறது கிடையாது. அப்போ நீங்கள் ஃபுல்லாக பதியுங்க. இதில் பதிஞ்சு போட்டு பாருங்கள். 8 ஸ்டெப் கிடக்குது. அதை நான் வேகமாக பதிஞ்சு காட்டலாம். இப்போ டைம் எடுக்குமென்றக்கா நீங்கள் தமிழ்லேயே பதிங்க, இங்கிலீஷில் பதிஞ்சு தமிழில் பதிஞ்சிங்கன்னு சொன்னால் அதிலே நீங்கள் ஃபுல்லாக பதிஞ்சால் அதில் ஒரு விஷயம் வரும் பாருங்கள், காட்டுறேன். நான் அதை லொக்கின் பண்ணுறேன். நான் ஏற்கனவே ஒரு அட்ரஸ் ஒன்று கொடுத்து வச்சுக்கிறேன். அப்போ அதை நான் லொக்கின் பண்ணுறேன். லொக்கின் பண்ணால் ஈஸியாக இருக்கும், ப்ரைஸை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். காட்டுறேன் பாருங்கள். இதில் நாங்கள் சாம்பிளுக்கு போட்டதுக்காக இப்படி ஒன்று இருக்குது. அதில்
இப்போ நீங்கள் லாக்இன் பண்ணால் லாக்இன் பண்ண வந்துடுது. உதாரணத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்படி தான் இருக்கும். உங்களோட நீங்கள் லாக்இன் பண்ணினால் இப்படி தான் இருக்கும். இதில் 90% ப்ரொஃபைல் ஃபில் பண்ணியிருக்கு. மிச்ச படங்கள் நான் ஃபில் பண்ணல. அப்போ அதனாலும் ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகுது பாருங்க. இதில் நீங்கள் ஃபில் பண்ணின அப்புறம் இப்படி தான் இருக்கும். நார்மலாக உங்களோட இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இப்படி இருக்கும். நீங்கள் அதில் போய் எடிட் பண்ணலாம், ப்ரொஃபைலை எடிட் பண்ணலாம். இப்போ நம்ம காட்டின 8 விஷயங்களும் இதிலே காட்டினா உங்களுக்கு எடிட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதில் நீங்கள் படத்தை வந்து நீங்கள் பாருங்கள் இப்படி இருக்கண்டா. அதில் நீங்கள் ஏற்கனவே படத்தை இருக்குது, பேர் இருக்குது, நீங்கள் என்ன பண்ண வேண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம். அவர்கிட்ட பேரை ஜெயண்டை விட்டு விடுவோம். இதில் பாருங்கள் படத்தை ஹைட் பண்ணலாம். நீங்கள் விரும்பினா மட்டும் காட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த படத்தை கிளிக் பண்ணி ஹைட் பண்ண வேண்டாம், இது தெரியாமல் வந்துடும் படம். இதில் ஃபோட்டோவில் ஈஸியாக இருக்கும். இதில் ஃபோனில் ஆக்சஸ் பண்ணதில்லை, ஹைட் பண்ணு. ஸோ சேஞ்ச் பண்ணுறேன்டா இதுக்கு வருது. இந்த படத்தை இதை ஹைட் பண்ணும். இதில் பார்க்க உங்களுக்கு தெரியலை. ஆனால் இதில் நான் மொபைல் ஃபோன் இதில் காட்டுறதால இந்த ஃபோன் நீங்கள் கிளிக் பண்ணினா நீங்கள் ஹைட் ஆகிடும். இது ஹைட் கிளிக் பண்ணினா ஹைட் ஆகிடும். இந்த படம் உங்களுக்கு தெரியாது. இதுதானே நீங்கள் வேறு படங்கள் ஏதாவது படங்கள் வேணுமெண்டாங்களும் விட்டுக்கொள்ளலாம். இதில் சேஞ்ச் படம்ன்றதில் நீங்கள் என்ன படம் தானே விட்டுக்கொள்ளலாம். அப்படி இல்லையான்னு சொன்னால் இதை இல்லாட்டி படத்தை இல்லாமல் விடலாம். ஏதாவது படங்களை நீங்கள் விட்டுக்கொள்ளலாம். அதில் பிரச்சனை இல்லை. இதில் பார்த்துங்க பர்த்டே டேட் இதுகளில் எல்லாமே இதில் ஃபில் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே கிடக்குது. எப்போதுமே எல்லா விஷயமும் நேற்று நாங்கள் அன்றைக்கு பார்த்தபோது ஃபில் பண்ணியிருக்கிறோம். சரிதானே. இப்போ நீங்கள் அநேகமாக இந்த நாள் நீங்கள் தேடுறீங்கன்னு சொன்னால் எல்லா நாடும் போட்டிங்கன்னா எல்லா நாட்டுக்குரியாக்களும் பெருவினம். அப்போ இவ்வளோ விஷயம் இதில் வந்திருக்குது. பாருங்கள் இதில் என்ன இது நீங்கள் என்னென்ன சாப்பாடு இல்லை சில பேர் எல்லா சாப்பாடும் வெஜிடேரியன் ஓகே, இது ஓகே. இப்போ வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் அப்படியெல்லாம் எல்லாமே கிடக்கு. சாதகம் நீங்கள் கட்டாயம் தேவையா சாதகம் இல்லையான்றதை அதில் நீங்களே போட்டுக்கொள்ளலாம். நீங்கள் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா நாங்கள் இதில் எல்லாமே செய்துட்டு நாங்கள் ஃபைலை சேவ் பண்ண வேண்டாம், சேவ் ஆகிடும். இப்போ மேலே நான் பேரை மாற்றினான்னு நினைக்கிறேன். அதில் பேரை மாற்றினதால் அப்போ இதில் பேர் மாறிக்கொண்டேன். இங்கே மாறிட்டது முழு இதையும் நீங்கள் செய்து கொள்ளலாம். அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இதில் நீங்கள் இதில் சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் மச் பண்ணுறது பார்க்கலாம். ஆறார நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்போ நீங்கள் மச்சை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் யாரை பார்க்குறீங்க அவர்கிட்ட பேர் அவன் பேர் கலாண்டு ஓடினாங்கண்டா குரூமெண்டா போயத்தான் அப்படி சொல்கிறது குரூமெண்ட் சொல்லி நீங்கள் எந்த ஏஜில் பார்க்குறீங்களோ அதெல்லாம் கிளிக் பண்ணாமலே நீங்கள் தேடிக்கொள்ளலாம். இப்போ தேடி நீங்கள் சொன்ன அப்ளை பண்ணால் கீழே வருது பாருங்கள். எஸ் சுரேஷன் சொல்லி ஒரு ஆண்டு இது வருது. இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு தான் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் இதே மாதிரி உங்களுக்கு வரும். அப்போ எந்த நாளில் இருக்கிறார், ஜெஃப்னா ஸ்ரீலங்காவில் இருக்கிறார், அவர் என்ன செய்கிறார், அவர்கிட்ட விஷயம் என்ன இதன்ற டீட்டெயில்ஸ் இதில் போடுற வாய்ஸோட வரும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இயரை அதில் நீங்கள் கிளிக் பண்ணி ஃபில் பண்ணி போடைக்கிலே இது இயரை கணிச்சிடும். அப்போ நீங்கள் இதில் போய் அவர்கிட்ட ப்ரொஃபைலை பார்க்கலாம். இதுதானே இதில் ப்ரொஃபைல் நீங்கள் பார்க்கலாம். அவர்கிட்ட படங்கள் டீட்டெயில்ஸுகள் எல்லாமே இருக்கும். நீங்கள் அவர்கிட்ட விரும்பினால் நீங்கள் ஷோர்ட் லிஸ்ட் பண்ணி வைக்கலாம். நிறைய பேர் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 50 பேர் இருக்கணும்னா அதில் உங்களுக்கு பிடிச்சாக்கெல்லாம் ஷோர்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் போய் தேடிக்கொள்றதுக்கான ஈஸியாகவும் இருக்கும். இதை நீங்கள் இவருக்கு பிடிச்சிருக்குது, இவரை நாங்கள் பிடிச்சிருக்கோன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்போ தமிழ்லேயே காட்டுறேன் பாருங்க. ஆர்வம் அனுப்பு. இப்போ நீங்கள் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் இதை நீங்கள் அவருக்கு கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட பாக்ஸுக்குள்ளே நீங்கள் நார்மலாக அவர்கிட்ட இதுக்கு போயிடும். அப்போ அவருக்கு தெரியும் ஒரு ஆள் என்ன இதான் இருக்காருன்னு சொல்லி தெரியும். அது மட்டும் இல்லை பாருங்கள். இதில் நாங்கள் இன்னும் ஒரு விஷயம் கிடக்கு பொருத்தம். இதில் இங்கிலீஷ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கிடக்கு. இதில் அப்போ நீங்கள் இதில் ஆளை ஒரு ஆள் பார்த்துட்டீங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நீங்கள் அவரை நீங்கள் பார்த்துட்டு அனுப்பிட்டீங்க. அப்போ அவருக்கு அந்த தகவல் போயிட்டுது, அனுப்பியாச்சுன்னு போயிட்டுது. சரிதானே. ஸோ லிஸ்ட்டில் இன்ட்ரெஸ்ட் அனுப்பியாச்சு. அப்போ ப்ரொஃபைலும் பார்த்துட்டீங்களா, அவர்கிட்ட இவ்வளோ விஷயம் பார்த்துட்டீங்க. அப்போ அடுத்த விஷயம் பார்க்க போகிறீங்க. இதில் நார்மலாக அடுத்த விஷயம் இதில் பாருங்கள். அந்த நார்மலாக அந்த டேஷ்போர்ட் ஒன்று இருக்குது. அந்த டேஷ்போர்ட்லேன்னா உங்களுக்கு தெரியும் என்ன இது விஷயம் வருதுன்னு சொன்னால் பாருங்கள். இதில் நீங்கள் கட்டாயம் ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் அவர் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறான்னு சொன்னால் உங்களுக்கு வேறு ஒரு ஆள் இன்ட்ரெஸ்ட் சென்ட் பண்ணியிருக்கிறீங்க, ஒரு ஆளுக்கு அனுப்பியிருக்கீங்க. இதில் சோல் லிஸ்ட்டை போட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லை உங்களோட ப்ரொஃபைலை இதில் ப்ரொஃபைலான் இருக்குது. இதில் ப்ரொஃபைலான்னு சொன்னால் சுய விவரம் பார்க்க. இதில் உங்களோட விவரத்தை எத்தனை பேர் பார்த்துட்டீங்கன்னா நம்பர் தெரியும். ஒரு ஆள் ஓப்பன் பண்ணி உங்களோட விவரத்தை கிளிக் பண்ணி பார்த்துருந்தாருண்டா இதில் சுய விவரம் தெரியும். இதில் பெற்ற ஆர்வங்கள் அப்படி என்று சொன்னால் இதில் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு விரும்பி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கீங்களோ, நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க பாருங்கள். ஆக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணுறீங்க, இதில் போட்டிருக்கீங்க. அப்போ அதே மாதிரி இந்த ஆளுக்கு சென்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கு அனுப்பினாங்களோ. அப்போ அதே மாதிரி பாருங்கள் சுயத்தை அனுப்பியிருக்கீங்க. அதே மாதிரி இதுலேயும் என்ன இருக்குமென்னு சொன்னால்
அவற்றை இது உங்களுக்கு வந்து இருக்கு தானே. இப்போ இதில் பேக்கிக்கு போகலாம் என்று சொன்னால் இப்படி பேக்கி போகிறோம் இவ்வளோ தான் இதில் நடக்கிற விஷயம் இவ்வளோ தான் வந்துட்டு. இதில் இப்போ இருந்தால் நீங்கள் அடுத்த விஷயம் என்ன செய்யணும்னா நீங்கள் நார்மலாக இதில் விஷயத்தை இவ்வளோ விஷயம் நீங்கள் அவற்றை இது பார்த்துருவீங்க, இன்ட்ரெஸ்ட் அனுப்பிடுவீங்க, பார்த்துருவீங்க. டீச்சர் நீங்கள் மேலதிகமாக இதாண்ட போகிறீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் இந்த காசுக்குன்னு சொன்னால் நீங்கள் 99 பவுண்ட் யூகே காசுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேமெண்ட் லிஸ்ட்டுக்கு அது போயிடும். அப்போ நீங்கள் இதை பே பண்ண வேண்டி தான் இருக்கும். இதில் அது பெரிய சேவை கட்டண மாதிரி இருக்கும். நீங்கள் 3 மந்த்துக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். 3 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு யாராவது எப்படியும் உங்களுக்கு நல்ல ஒரு உதவி கிடைக்கும்போது நீங்கள் அதை அவையில் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்த விஷயம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் பாருங்கள், கீழே மெசேஜ் நடக்குது. மெசேஜ் கிளிக் பண்ணாலும் மெசேஜுக்கு விடாது. நீங்கள் அந்த காசை பே பண்ணால் தான் விடமாட்டு வரும். எப்படி வருதுன்ட்டு பார்க்க இந்த ப்ரீமியம் 99 பவுண்ட் வருது. இந்த ஃப்ரீயாக உங்களுக்கு என்னென்ன விஷயம் இருக்குன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம், உங்களோட பதிவுகளை செய்து கொள்ளலாம், நீங்கள் பிடிச்சாக்களை நீங்கள் பார்த்து கொள்ளலாம், மற்ற யாராவது விரும்பினாக்களையும் தேர்வு செய்து வச்சுக்கொள்ளலாம். அவைக்கு உங்களோட விருப்ப தேர்வுகளை நீங்கள் அனுப்பிக்கொள்ளலாம். சரிதானே. அப்போ அவைகள் உங்களுக்கு நீங்கள் அவரை பார்த்து ஓகே அவர்கிட்ட டீட்டெயில்ஸ்லாம் சரியாக இருக்குன்னு உங்களுக்கு முன்னுக்கு வரந்தானே அவள் வெறும் வாராக்களுக்கு நீங்கள் ஏந்தி கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, அங்கால அதில் வந்து நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஆக்கள்னு சொன்னால் நீங்கள் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் ஒரு 3 மந்த்துக்கு 30,000 நீங்கள் இதாக இருக்க அனுப்ப வேண்டியிருக்கும். நீங்கள் அதுவும் கொஞ்சம் ஈஸி தான். எப்படின்னு சொன்னால் நீங்கள் பேங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் பேங்கில் பே பண்ணுவீங்க. பே பண்ணினீங்கன்னு சொன்னால் இப்படி தான் வரும். அதில் நீங்கள் இந்த பேர் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதிலேயே இருக்குது. அக்கௌண்ட் நம்பர், பேங்க் டீட்டெயில்ஸ், பேர் இருக்குது. நீங்கள் அதில் போய் நீங்கள் பார்த்துட்டு இதில் பே பண்ணி போட்டு நீங்கள் இதில் கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களோட பே ஸ்லிப் ஃபோட்டோ எடுக்க கேட்கும். அல்லது நீங்கள் ஃபைல்லேருந்தே ஃபோட்டோ எடுக்க கேட்கும். நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதில் போட்டு விட்டிங்கன்னு சொன்னால் உரிய ஆக்களுக்கு அது வந்துடும். வந்தோடனே அவைகள் பார்ப்பினம் பார்த்துட்டு ஓகே இவர் பே பண்ணியிருக்கான்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அந்த 3 மாதத்துக்குரிய இதையும் ஃபுல்லாக பாவிச்சு கொள்ளலாம். அதில் நீங்கள் ஆட்ட முகத்தோடு பார்த்து கொள்ளலாம், வேண்டிய முழு விவரங்களையும் பார்த்து கொள்ளலாம். அவைகளோட நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஏற்கனவே ஒரு விஷயம் செய்திருக்கிறோம்னு சொன்னால் நீங்கள் வந்து அவைகளோட சாட் பண்ணி இதுலேயே உள்ள போய் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ நீங்கள் இதில் மெசேஜுக்கு அனுப்பின உடனே தானே அதில் நீங்கள் செய்கிற விஷயம் கேட்குது. அப்போ நீங்கள் இதில் வந்து என்ன செய்யலாம்டா மெசேஜ் பண்ணி கொள்ளலாம். இந்த மேட்ச் பண்ணதுக்கு இந்த கீழே வருது பாருங்கள், இதில் தண்டிட்டீங்கள் ரெண்டு சொன்னால் இவற்றை ப்ரொஃபைலில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இவர் நாளன்னு சொன்னால் நீங்கள் இதில் போய் அவருக்கு உரிய இதில் நீங்கள் மெசேஜ் பண்ணி கொள்ளலாம். பிரச்சனை இல்லை. அவர்கிட்ட முழு விவரம் வருது பாருங்கள். இதில் சுரேஷ் இவர்கிட்ட முழு விவரம் வருது, என்ன மேலே எத்தனை உயரங்கள் அது இதுகள் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஜாதகம் அவர்கிட்ட குறிப்பு முழுக்க பார்த்துக்கொள்ளலாம். அவருடைய சுய விவரம் ஃபுல்லாக பார்க்கலாம். பொருந்தினால் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் காசை கட்டி அவருடைய டீட்டெயில்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி தான் இருக்கும். இப்போ வேறு என்ன விஷயம் நீங்கள் மேலதிகமாக பார்க்கணுமென்று சொன்னால் இப்படி தான் இருக்கும். நீங்கள் அதிலேயும் வந்து இதில் நீங்கள் போனீங்கன்னா இதில் காட்டையில், ஆனால் மொபைல் ஃபோனோ ஒரு சைடில் நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா மொபைல் இதில் இன்ஸ்டால் பண்ண ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் எனி டைம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதை தேவையில்லை, இதை கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் எங்களுடைய டிக்டாக் இதுன்னு சொன்னால் அதில் போட்டு விடுவோம். இப்படி தான் இருக்குன்னு சொல்லி நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த டிக்டாக் இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க் வரும். அதெல்லாம் matrimony.com இருக்கும், அதை செய்து கொள்ளலாம். இவ்வளவு தான் இதில் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். பார்த்தாச்சு, ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. நீங்கள் மற்ற விஷயங்களை மேலதிகமான விஷயங்களை இதில் நீங்கள் பார்த்தீங்களாண்டா தெரியும். நன்றி, வணக்கம்.